சமீப காலமாகவே ரஜினி, விஜய், அஜித் போன்ற நடிகர்கள் 25 வருடங்களுக்கு முன்பு நடித்து வெளியான திரைப்படங்கள் ரீ-ரிலீஸ் அப்படின்ற பெயர்ல மீண்டுமுமே மறுவெளியீடு செய்யப்படுது. முன்னணி நடிகர்களுடைய புதிய படங்களே பாக்ஸ் ஆபீஸ்ல தோல்வியடைந்து வர நிலையில இது போன்ற ரீ-ரிலீஸ் படங்கள் திரையரங்குகள்ல விநியோகஸ்தர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்குமே நல்ல லாபத்தை கொடுக்குதா. விஜய் சாருடைய கில்லி திரைப்படம் ஏற்கனவே வெளியாகி 20 கோடி வரை வசூல் பண்ணுச்சு. வெங்கட் பிரபு இயக்கத்துல அஜித் சார், த்ரிஷா உள்ளிட்ட பலர் நடித்து 2011ஆம் ஆண்டு வெளியான மங்காத்தா திரைப்படம் சமீபத்துல ரிலீஸ் செய்யப்பட்டு இந்த திரைப்படம் தமிழகத்துல 5 கோடி வரை வசூல் பண்ணுச்சு. தரணி இயக்கத்துல விஜய் சார் நடிப்புல வெளியான கில்லி படம் பாத்தீங்கன்னா தமிழகத்துடைய ரீ-ரிலீஸ்ல 3.5 கோடி தான் வசூல் பண்ணுச்சா. சோ எப்படி பார்த்தாலுமே கில்லி திரைப்படத்துடைய வசூல நம்ம அஜித் சாருடைய மங்காத்தா திரைப்படம் அடித்து தூக்கி இருக்கு. இதனை ஏகே ரசிகர்கள் சமீபத்துல கூட வேற லெவல்ல செலிப்ரேட்டுமே பண்ணாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா மீண்டுமே ஏகே மற்றும் தளபதியுடைய மோதல் நிகழப்போதான். அதாவது தளபதி விஜய் அவர்கள் நடித்த அதே கில்லி திரைப்படத்தை மீண்டுமுமே மறு வெளியீடு பண்ண இருக்காங்களா. சோ இந்த படத்துடன் பாத்தீங்கன்னா அஜித் சாருடைய துணிவு திரைப்படம் மோத இருக்கு. இந்த படத்தை வினோத் அவர்கள் இயக்கியிருப்பாரு. படமுமே ஒரு பக்கா ஆக்ஷன் படமாக அமைஞ்சிருக்கும். சோ ஆகையால போட்டி வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு பலருமே பேசிட்டு இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த முறை வசூல்ல யார் வெற்றி பெறுவா அப்படின்ற எதிர்பார்ப்புமே அதிகமாக இருந்துட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.